தெரியாமல் ஒருவர் இப்படியாக கேட்டார், இயேசு சாமி ப்ராட்டஸ்டண்ட்டா அல்லது கேத்தலிக்கா என்று. நான் சிரிச்சுட்டு அவரை பார்த்து சொன்னேன், அவர் ப்ராட்டஸ்டண்ட்டும் இல்லை, அவர் கேத்தலிக்கும் இல்லை, அவர் தேவகுமாரன் என்று. கிறிஸ்தவத்தில் என்று பார்க்கும்போது பெரிய மனவேதனை என்றால், டினாமினேஷன் என்ற பெயரில் அநேகர் பிரிந்திருக்கிறார்கள். நான் ரோமன் கேத்தலிக், நான் ப்ராட்டஸ்டன்ட், நான் மெத்தடிஸ்ட், நான் செவன்த் டே அட்வென்டிஸ்ட், நாங்கள் மருந்து மாத்திரைகள் எதுவுமே சாப்பிட மாட்டோம், விசுவாசமாக இருப்போம் என்று ஒரு கூட்டங்கள். இது டினாமினேஷன் இப்படியாக பிரிந்திருக்கிற நேரத்தில் இப்போ யூடியூப்பில் ஒரு கொடுமையான சம்பவங்கள் நடந்து கொண்டு இருக்கு. என்னென்றால், யூடியூபின் வாயிலாக என்று வருகிற வாலிபர்கள் ஊழியர்களை குறை சொல்லி கொண்டு அவலட்சணமாய் பேசி கொண்டு இருக்கிறார்கள். இன்னொரு ஜனங்க நான் சொல்றது தான் கரெக்ட், மற்றவங்களாம் தப்பு என்று பேசி கொண்டு இருக்கிறார்கள். இன்னொரு ஜனக்கூட்டத்தை பாருங்க, கிறிஸ்தவத்தில் எப்பொழுதும் ஆசீர்வாதமான வார்த்தைகள் தான் வேணும். இன்னொரு ஜனங்கள் எப்பவுமே தீர்க்க தரிசனம், என்ன சொன்னாலும் நம்பிட்டு இருப்பாங்க. இதுபோல் எந்த காரியமும் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது. என்னை பொறுத்தவரையிலும் டினாமினேஷனை முக்கியப்படுத்துகிறவன் அல்ல, சத்தியம் என்னவோ அதை தான் நான் போதித்து கொண்டு இருக்கிறேன். கிறிஸ்தவம் என்ற பெயரே நமக்கு எப்படி வந்தது என்றால், யாரால் வைக்கப்பட்டது என்றால், அந்தியோக்கியாவில் இருக்கிற ஜனங்கள், புறஜாதி ஜனங்கள் தான் அந்த பெயரை நம்ம வைக்கிறாங்க. என்னை பொறுத்த வரையிலும் நாம் அனைவருமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சீடர்கள், பிதாவின் பிள்ளைகள், ஒரே ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம், அவ்வளவுதான். டினாமினேஷன் கண்களில் நான் யாரையும் பார்க்கிறதில்லை. ஆகவே சிலருக்கு ஒரு கேள்வி, நான் ப்ராட்டஸ்டண்டா, அல்லது சிலருக்கு ஒரு கேள்வி, நான் கேத்தலிக்கா. இப்பொழுது நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன், டினாமினேஷன் சென்ஸ் என்பது எனக்கு கிடையாது. என்னை பொறுத்த வரையிலும் நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சீடன், வேதத்தினுடைய மாணவன். என்னுடைய முக்கியமான நோக்கம் வேத வசனத்தை கான்டெக்ஸ்டோட போதிப்பதும், அடுத்தது சபையின் சரித்திரத்தை ஃபேப்ரிகேட் பண்ணாம, என்னுடைய விருப்பங்களை நான் திணிக்காமல் இருக்கிறதை இருக்கிறவனமாக சொல்ல வேண்டும். கவனிங்க, நம்ம சரித்திரத்தை அறிந்து கொள்ளாவிட்டால், நம்முடைய சரித்திரத்தை நாம் வருகிற ஜெனரேஷனுக்கு சொல்லணும்னா வேற யாராச்சும் பொய்யாக சொல்லிவிடுவார்கள். நம்ம யார் என்ற அடையாளமே மறந்து போடும், பொய்யை நம்புகிற சூழ்நிலை வந்துடும். ஏன்னா 1000 முறை ஒருத்தர் ஒரு பொய்யை சொன்னால் அது ஒரு நாளில் உண்மைன்னு அடுத்த ஜெனரேஷன் நம்பிடும். ஆகவே தான் சர்ச் ஹிஸ்ட்ரி என்பது மிக முக்கியமானது. தொடர்ச்சியாக சர்ச் ஹிஸ்ட்ரி துவக்கத்திலிருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதாவது பெர்சிக்யூஷன் டைம், பிறகு அநேக எரசிங்க சபையில் காணப்பட்டுச்சு, துருபதேசங்கள். அதை உடைக்கும்படியாக கேத்தலிக் என்ற ஒரு கான்செப்ட் வந்தது, நம்மெல்லாம் யூனிவர்சல் சர்ச் என்று. அதன் பிற்பாடு ஈஸ்டர்ன் சர்ச், வெஸ்டர்ன் சர்ச் என்று எப்படி பிரிந்திருந்தது. பிஷப், போப், பேட்ரியாக்கள் என்றதான் அந்த ஐராக்கி எப்படி வந்தது. பிறகு பார்பெரியன் மூலமாக செமி பேகனிசம் எப்படி சபைக்குள்ளே வந்தது. இதை சரிப்படுத்துகிறதற்கு எப்படி சபையாகப்பட்டது, செயின்ட் வெனரேஷன், மேரி வெனரேஷன், இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. இது எப்படி தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது, இவைகளெல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்தோம். மோனோத்திசம் எப்படி சபைக்குள்ளே வந்தது, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்தோம். இப்பொழுது 590 என்ன நடந்தது என்பதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்பொழுது மோனோத்திசத்தை குறித்து நான் சொல்லிட்டேன்னா, பிறகு பேப்பசி எல்லாம் எப்படி உண்டானது, பிறகு குருசைடு எப்படி வந்தது என்று இன்ட்ரெஸ்டிங்காக என்ன பண்ணோம் இனிமேல் நம்ம போகிறோம். வெல்கம் டு ட்ரூத் இன் தமிழ். நான் போதகர் ஜேக்கப் ஜெயராஜ். தேவச்சனமே, மோனோத்திசம் என்றால் என்னவென்றால், கிரேக்க பதத்தில் மோனோகாஸ், அதாவது சாலிட்டரி. மோனோஸ் என்றால் அலோன் என்கிறதான அர்த்தம், அதாவது தனியாக இருக்கிறது. சொசைட்டி, நம்முடைய சமுதாயத்தை விட்டு ஒருவர் துறவியாக, கடவுளை தியானிக்கும்படியாக, வேதத்தை வாசிக்கும்படியாக, வனாந்திரத்தில் அல்லது ஏதாச்சும் கொகையில் மனுஷரை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதான ஒரு துறவி. எல்லாவற்றையும் அவங்க விட்டுட்டு போயிடுவாங்க, சொத்து சொகம் எதுவுமே அவங்களுக்கு இருக்காது. இதை தான் நம்ம என்ன சொல்லுவோன்னா மோனோதீசிசம் அப்படின்னு சொல்லுவோம். இது போல துறவியாக போகிறது கிறிஸ்தவத்திற்கு முன்னாடியிலிருந்து இருக்கிறது. இப்போ கேள்வி, கிறிஸ்தவத்திற்குள்ளாக இது போல ஒரு நடைமுறை எப்படி வந்தது என்றால், கவனிங்க, த க்னோஸ்டிசிசம் என்கிறதான ஒரு மூமெண்ட் என்ன ஆச்சுன்னா சபைக்குள்ளாவும் பெரிய பாதிப்புகளை உண்டாக்குச்சு. அதனால தான் இதை உடைக்கும்படியாக அநேக முறை பவுலும் எழுதுகிறார், இதை உடைக்கும்படியாக யோவானும் எழுதுகிறார். இது பெரிய பிரச்சனையாகவே சபைக்குள்ளே இருந்தது. இவருடைய ஐடியா, இவருடைய போதனை என்னன்னு கேட்டிங்கன்னா, பாடி இஸ் ஈவில், ஸ்பிரிட் இஸ் குட். அதாவது நம்முடைய மாம்சம் பாவம் நிறைந்தது, அது சரியில்லை. நம்முடைய ஆவி நல்லது.
அதுதான் அவங்களுடைய நம்பிக்கை. ஆகவே நம்ம பரிசுத்தமாக வாழணும்னா மாம்சத்துக்கு இடமே கொடுக்கக்கூடாது. இதை டார்ச்சர் பண்ணணும், வருத்தணும், பசியில் தூக்கி போடணும். இது அதனால சில பேர் என்ன பண்ணுவாங்க, விரலெல்லாம் இறைத்து கொள்வார்கள். சாப்பிடாம ஒரு மலை மேலே உட்காந்துட்டு இருப்பாங்க, வனாந்தரத்தில் உட்காந்துட்டு இருப்பாங்க. சரீரத்தை ஒடுக்குறோம் நாங்கள் பரிசுத்தமாக வாழணும்னு இப்படி சரீரத்தை என்ன பண்ணுவாங்க, டார்ச்சர் பண்ணுவாங்க. இது போல ஒரு பழக்கங்கள் நாள்பட சபைக்குள்ளும் வர ஆரம்பித்தது. எப்படி வந்துச்சுன்னா அசட்டிசம், அதாவது திருமணமே பண்ணிக்கொள்ளாமல் எல்லாவற்றையும் திறந்து விட்டுட்டு ஏதாச்சும் வனாந்தரமான இடம், அங்கே மலை இருக்கிற இடம், மனுஷர் காணாத இடம், ஒரு குகைகள் இது போல் இடத்துல உட்காந்துட்டு ஆண்டவரை ஆராதிக்கிறது, ஜபிக்கிறது, நேரம் கிடைக்கிற நேரத்தில் மனுஷரிடத்துல தேவனுடைய வார்த்தையை சொல்லிட்டு மறுபடியும் அதே இடத்துக்கு போயிடுவாங்க. இது போல் ஒரு பழக்கம் சபைக்குள்ளாகவும் வர ஆரம்பித்தது. சொல்லப்போனால் சர்ச் ஃபாதர்ஸ் ஓரிகன், சைப்ரியன், ட்ரிட்டுலியன், பிறகு ஜெரோமே எல்லாம் இது போல தான் வாழணும் என்று உற்சாகப்படுத்தினார்கள். அதனால தான் அவங்க திருமணமே பண்ணிக்காத ஒரு வாழ்க்கை தான் பரிசுத்தமான வாழ்க்கை என்றும் சொல்ல ஆரம்பித்தார்கள். அதற்கு அவங்க காட்டுகிற வசனம் 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம். திருமணத்தை குறித்து பவுல் சொல்வார். இப்போ ரோமாபுரியை வீழ்த்தத்தக்க வல்லமை கொண்ட விசிகோத், அஸ்ட்ரோகோத் எல்லாம் ரோமாபுரியை பிடிக்கிற அந்த நேரத்தில் பார்பேரியன் சொல்லுவாங்க இவங்களை. இவர்கள் அநேகர் கிறிஸ்தவர்களாக இருந்தார்கள், கிறிஸ்தவ மதத்தை தழுவினார்கள். ஆகவே செமி பேகனிசம்னு சொல்லுவாங்க. அவங்க வீரர்கள் மரித்து போன பிறகு அந்த ஆவிகளை அவருடைய பல்லு எலும்பெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க வணங்குவாங்க. அதே ஒரு பழக்கத்தை தேவ பிள்ளைகள், அதாவது இரத்த சாட்சியை மறிக்கிறவர்கள் என்ன பண்ணாங்க, அவங்க வெனரேட் செய்ய ஆரம்பித்தாங்க. அது ஏற்கனவே நம்ம என்ன பண்ணிட்டோம், பார்த்துட்டோம். அதே போல் இந்த கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை வேதத்தின் அடிப்படையில் இல்லை, அநேக பாவங்கள் நிறைந்ததாக இருந்தது. ஆகவே தான் சில பரிசுத்தவான்கள் என்ன செஞ்சாங்க, ஆண்டவருக்கு என்று இன்னும் நம்ம வைராக்கியமாக வாழ வேண்டும், இது போல் ஒரு கிறிஸ்தவர்களாக வாழக்கூடாது, நம்ம ஆண்டவருக்கு என்று வைராக்கியமாக வாழ வேண்டும் என்று அநேகர் என்ன செஞ்சாங்கன்னா துறவியாக இந்த காலகட்டத்தில் போகிறாங்க. ஏனென்றால் இது போல துறவியாய் போகிறவர்களை சபையாகப்பட்டது மிகவும் உயர்வாக எண்ணினது. உலகம் இப்படி கெட்டு போயிட்டு இருக்கு, ஆனால் இந்த சூழ்நிலையிலையும் இப்படி ஆண்டவருக்காக பரிசுத்தமாக வாழறாங்களே என்று அவங்க வாழ்க்கை ஜனங்களை அட்ராக்ட் செய்தது. இப்பொழுது முக்கியமாக 2 துறவிகளை நம்ம பார்க்க போகிறோம். ஒருவர் செயின்ட் ஆண்டனி, இன்னொருவர் சைமன் த ஸ்டைலிட். இப்போ முதலாவது செயின்ட் ஆண்டனி, இவர் ஒரு துறவி. இவர் வாழ்ந்த காலகட்டங்கள் 251 356 வரையிலும். இவர் மிகப்பெரிய பணக்காரர் வீட்டில் பிறந்தவர். இவங்க இருக்கிற இடம் ஆப்பிரிக்கா. இவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்திருந்தார். இவரை குறித்து அத்தேனியஸ் என்பவர், இவர் ஒரு பெரிய தியாலஜியன் அந்த காலகட்டத்தில். அவர் த லைஃப் ஆஃப் ஆண்டனிஸ் என்கிறதான் ஒரு பயோகிராபியில் எழுதும் போது இவைகளெல்லாம் அவர் குறிப்பிடுகிறார். அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், இவர் 20வது வயதில் இருக்கும்போது தன் தாயும் தகப்பனும் மறித்து விடுகிறார்கள். இவருக்கு ஒரு சகோதரி, அவங்களையும் ஒரு துறவியான பெண்கள் இருக்கிற இடத்துல விட்டுட்டு இவர் தன்னுடைய சொத்தெல்லாம் ஏழைகளுக்கு விட்டு, அதாவது மத்தேயு 19:21 நீ உன்னுடைய சொத்தெல்லாம் வித்துட்டு ஏழைகளுக்கு கொடுத்துட்டு பரலோகத்தில் உன் பலன் அதிகமாக இருக்குன்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்வார். அந்த வசனத்தால் இவர் கவரப்பட்டு, பாருங்க எவ்வளோ பெரிய பரிசுத்தவான்களாக இருக்கிறாங்க, வேத வசனத்துக்கு எப்படி கீழ்ப்படுகிறாங்க, எல்லா சொத்தையும் ஏழைகளுக்கு கொடுத்துட்டு இவர் துறவியாக போயிட்டார். இவர் குகைகளிலிருந்து தேவனை ஆராதிக்கிறது, தியானம் செய்கிறது, ஜபிக்கிறது, இப்படியாக வாழ்ந்தார். பிறகு மலையில் போய் உட்காந்துட்டு தேவனை தியானம் பண்ணுறது, ஜபிக்கிறது, இது போல் ஒரு மிகப்பெரிய பரிசுத்தமான வாழ்க்கை வாழும்போத இதை கண்ட அநேக வாலிபர்கள் இவருடைய பரிசுத்தத்தால் இழுக்கப்பட்டு, இவர் யாரையும் டிசைபிளாக சேர்க்கல, ஆனால் இவருடைய வாழ்க்கை அநேகரை கவர்ந்து இவர் இருக்கிற இடத்தை சுற்றிலும் அநேக வாலிபர்கள், அநேக ஜனங்கள் தன்னோட சொத்தெல்லாம் விட்டுவிட்டு அவர்களும் துறவியாக வர ஆரம்பித்தார்கள். அங்கங்கே குகைகளிலே எங்கேயுமே வெளியே போகாமல் மனுஷரை சொசைட்டியை விட்டு பிரிந்து தேவனே நினச்சிருக்கிற ஒரு மூமெண்ட்டாக இந்த காலகட்டத்தில் அப்படியே வளர ஆரம்பித்தது. அடுத்தது சைமன் த ஸ்டைலிட். 390 450 வரையிலும் இவர் வாழ்ந்தார். இவர் என்ன செய்தார் என்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கத்தால் சின்ன வயசுலேயே கவரப்பட்டு அந்த சுவிசேஷத்தின் ஒளி, பாருங்க சுவிசேஷமாகப்பட்டது எப்படி ஒரு நபரை பாதிக்கிறது என்று, தன் சின்ன பிரியாயத்தில் தேவனுக்கென்று பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் அவர் அடோலேஷன்ஸ் டைம்லி அவர் என்ன பண்ணுறாரு, துறவியாக போய்ட்றார். துறவியாக போய் இவர் என்ன செய்கிறார் என்றால், நாள்பட ஒரு பெரிய டவரை உண்டாக்கி ஏறக்குறைய 60 அடி மேலே உயரம், அதாவது ஒரு டவர், ஒரு ஆள் உட்காரலாம், அவ்வளோதான்.
படுக்கிற அளவுக்கு ஒரு சின்ன இடம் இருக்கும் மேலே, அவ்வளோதான். அவ்வளோ உயரமாக கட்டிட்டு ஏறக்குறைய 35லிருந்து 42 வருடங்கள் அந்த இடத்துல இருந்து ஜெபித்து கொண்டு, தேவனை ஆராதித்து கொண்டு, தேவனுடைய வசனத்தை அப்படியே தியானம் பண்ணி கொண்டு கீழே இறங்கவே இல்லை. அவர் அப்படியே அதே இடத்துல வாழ்ந்து ஆண்டவருக்காக தன் ஜீவனை விட்டார். இவருடைய வாழ்க்கைகள் அநேக வாலிபர்களை, கிறிஸ்தவர்களை கவர்ந்து, பிறகு துறவி மடங்கள் என்று அநேகங்கள் உண்டானது. இதுபோல் அசட்டிசம், திருமணமே பண்ணிக்கொள்ளாமல் தன் வாழ்க்கையில் இருக்கிற சொத்தெல்லாம் விட்டுவிட்டு ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்ய வேண்டும், ஜெபிக்க வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று அநேக தேவ பிள்ளைகள் கொகையிலிருந்து இருக்கிறார்கள். அதில் ஒருவர் ஜெரோம் என்பவர் கூட. இவர் ஒரு கொகையிலிருந்து கூட, வல்கட் என்று சொல்வார்கள், எபிரேய கிரேக்க பதத்திலிருந்து லாட்டின் மொழிக்கு டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டது வேதாகமத்தை. அதெல்லாம் இவங்க குகையிலிருந்து எழுதியிருக்கிறாங்க. ஆண்டவருக்கென்று பெரிய பெரிய சாதனைகளை இவர்கள் செய்திருக்கிறார்கள். இந்த மொனாஸ்டிசிசம், இந்த மூமெண்ட் பெரிய அளவில் இந்த காலகட்டத்தில், அதாவது 590க்கு மேலாக பெரிய அளவில் வளர ஆரம்பிக்கிறது. சிலருக்கு ஒரு கேள்வி, ஏன் பாப்பசி இவர்களெல்லாம் திருமணம் பண்ணுவதில்லை என்று. இதற்கும் பதில் இங்கிருந்து தான் வருகிறது. இவைகளைத்தான் அடுத்த வாரத்திலிருந்து நம்ம தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். தேவ பிள்ளைகளே, நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை குறித்து மற்றவர்களோடு பேசுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மே காட் பிளஸ் யூ. அடுத்த வாரம் நம்ம சந்திப்போம். ஆமென்.